நீங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்க, உங்க வேலையில, உங்க வீட்டுல, உங்க உறவுல, உங்க மனசுல, உங்க சிந்தையில, எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் நான் வீக்கரா இருக்கேன் பாஸ்டர், நான் வீக்கர், அதாவது எனக்கு ஒரு பலவீனம், நான் சொன்னா என் கணவர் கேட்க மாட்டாரு, நான் சொன்னா என் மனைவி கேட்க மாட்டாங்க, நான் சொன்னா என் பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க, நான் சொன்னா மேனேஜர் மதிக்க மாட்டாரு, நான் சொன்னா முதலாளி கேட்க மாட்டாரு, எதை சொன்னாலும் யாரும் கேட்கவே மாட்டாங்க பாஸ்டர், ஏன்னா நான் பலவீனம், அவ்வளவு வீக்கா எல்லாருக்கும் தெரியுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போராட்டத்திலே தோல்வி அடைவது போல உங்க யுத்தம் தோல்விக்கு நேராய் போகுமே. ஆனால் அப்போ அவர் வல்லமையுள்ளவராய், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையதாய் மாறிவிட்டது. We are transferred our battle to God. இருக்கிற யுத்தத்தை கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க இருந்த இடத்துல கர்த்தர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி யுத்தம் கர்த்தருடையதாய் மாறும். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்? எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம், தோல்விகளை குறித்து பயப்பட வேண்டாம், உங்கள் எதிரிகளை குறித்து பயப்பட வேண்டாம், உங்க உடல்ல வருகிற எந்த சோர்வுகள், அசதிகள், வியாதிகளை குறித்து பயப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்க உங்களுக்குள்ள இருக்கிறார்னா அக்கினியின் நடுவிலே உங்களோடு இருக்கிறார், மரண இருள் பள்ளத்தாக்கிலே உங்களோடு இருக்கிறார். அப்புறம் இந்த கிரைசிஸ், புயலிலும் நெருக்கடியிலும் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்கள் தனிமையில வனாந்திரமான வாழ்க்கையில உங்களோடு இருக்கிறார். இங்கெல்லாம் இருந்து அவர் என்ன அவர் நாமத்தை விளங்க செய்கிறார் என்றால் அவர் வல்லமையும். திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. எவர்களை பார்த்தும் பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் வல்லமையும். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல இஸ் a mighty and terrible God. அவர் வல்லமையும், awesome, ரொம்ப அழகான வார்த்தையா இருக்கும், mighty and awesome. இன்னொரு பதம் awesome பதில் terrible, அவர் பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. வாசிங்க யாத்திராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? Nobody can match his name. எந்த தெய்வமும் என் தேவனுக்கு நிகரானவர்கள் அல்ல. இதை தைரியமா நம்ம சொல்லலாம். இவனை போல ஒரு அழகு வேற யாருமே இல்லை. உள்ள இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம், இருந்திருப்பாங்க. இப்போ ஒருத்தன் பிறந்துட்டான், அவர் பயங்கரமான இன்ஜினியர். ஆமா, அப்போ இருந்திருக்கலாம், பட் ஆனா இப்போ வேற ஒருத்தர். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மாற்றம் ஒன்று இருக்கிறது. அன்னைக்கு நடந்து போகும் பொழுது மாட்டு வண்டி பெரிதாக தெரிந்தது, பாலைவனத்திலே ஒட்டகங்கள் பெரிதாக தெரிந்தது, அதுக்கப்புறமா மிதிவண்டி பெரிதாக தெரிந்தது, கொஞ்ச நாள் கழிச்சு மோட்டர் பைக்கெல்லாம் பெரிதாக தெரிந்தது, இப்போ மோட்டர் பைக்கை தாண்டி காரு. ஸோ ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் பெட்டர்மெண்டா ஒவ்வொரு வருடங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? ஒரு விஷயத்துக்கான மாற்று இன்னொரு விஷயத்துக்கான மாற்று ஏதோ ஒரு இடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதுவரை மாறாதவராய் இருப்பவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய நாமம் தான் வல்லமையும் பயங்கரமானவர். He is unchanging God. Hallelujah. Who is he? யார் அவர்? அவர் மாறாதவர். அவருடைய நாமம் வல்லமையும். ஹல்லேலூயா. அவர் வல்லமையும் பயங்கரமானவர். He is unchanging God. ஆமென். அதனால தான் மோசே எழுதுறார் யாத்ராகமத்துல, உமக்கு ஒப்பானவர் யார்? Who is equal to you? உமக்கு கம்பேர் பண்ற அளவுக்கு, உம்முடைய நாமத்தை மேட்ச் பண்ற அளவுக்கு who is there? யார் இருக்கிறா? தேவர்களிலே உமக்கு ஒப்பானவர், தெய்வங்களிலே உமக்கு ஒப்பானவர்,
இதுவரை இந்த உலகத்துல சாஸ்திர சம்பிரதாயம், அந்த தெய்வம் இந்த தெய்வம், எந்தெந்த இடத்தெல்லாம் எதேதோ பலி செலுத்துறாங்க, எங்கெங்கேயோ என்னென்னமோ நடக்குது. இந்த மாதிரி அங்கங்க எது வேணா நடக்கலாம். எது நடந்தாலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் வல்லமையும் மகிமையும். ஹல்லேலூயா. Nobody can match his name. நம்ம ஒரு காலத்துல தேவையில்லாத தெய்வங்களையும் தேவையில்லாத காரியங்களையும் தேவையில்லாத இடத்துல போயிட்டு தேவையில்லாத, அது வாயிருந்தும் பேசாது, நாவிருந்தும் பேசாது, காது இருந்தும் கேளாது, கண் இருந்தும் காணாது. ஹல்லேலூயா. அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. இவையெல்லாம் சேர்ந்து எப்படி இருந்தாலும், அவங்க எப்படி பயங்கரமா அந்த உருவத்தை மாத்தி வச்சாலும், nobody can match his glory. அவருடைய மகிமைக்கு நிகரானவர் யாருமே இல்லை. அறியாமையினாலே தெரியாமையினாலே நம்முடைய முன்னோர்களாலே நம்ம தேவையில்லாத காரியங்களை வணங்கி வந்திருப்போம், தேவையில்லாத இடத்துல நின்று இருப்போம், தேவையில்லாத நேரங்களை செலவழித்திருப்போம், முடிகளை கொடுத்திருப்போம், தேவையில்லாத அந்த விருதங்களையும் தேவையில்லாத நெருப்புல மிதிப்பது, அங்கே போய் அடங்குவது, பச்சைக்கறியை சாப்பிடுவதுன்னு நிறைய கோழியை வெட்டுவது, ஆடை வெட்டுவதுன்னு தேவையில்லாத பலிகளை செலுத்தி இருப்போம். ஏனால் அறியாமையினாலே நம்ம அதெல்லாம் செஞ்சிருப்போம். கிறிஸ்து என்கிற அறிவு நமக்குள்ள வந்த உடனே எந்த பலிகளும் தேவையில்லை. ஏனால் எனக்காக ஒரே பலி, கிருபாதார பலி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தபடியினால் nobody can match him. அதனால தான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் matchless name of Jesus. matchless. மேட்ச் பண்றல, மேட்ச். இவரு நல்லா விளையாடுவாரு, இவருக்கு ஒரு மேட்ச். டோனிக்கு டோனி மேட்ச், டோனிக்கு கோலி, அது மாதிரி யாரா ஒருத்தர் மேட்ச் பண்ணிட்டே இருப்போம். அது மாதிரி ஒரு மேட்சிங் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஒரு லோக்கலா ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் சேர்க்க மாட்டோம், கீழே இருக்கிற ஒருத்தரையும் மேலேயும் சேர்க்க மாட்டோம். அந்த மேட்ச் லெவலை பார்ப்போம். அந்த பிரைம் மினிஸ்டர், அந்த பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு லெவல் எப்பவுமே பண்ணுவோம். அந்த மாதிரி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேட்ச் பண்ண யாருமே கிடையாது. அதனால தான் மோசே சொல்றாரு, உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? There is nobody to match your majesty. Hallelujah. உம்முடைய மாட்சிமையை மேட்ச் பண்ண யாரும் இல்லை. உம்முடைய மகிமையை மேட்ச் பண்ண யாரும் இல்லை. உம்முடைய பரிசுத்தத்தை மேட்ச் பண்ண யாரும் இல்லை. He is awesome and terrible God. அதாவது பயங்கரமான தேவன். அவர் எதுல பயங்கரமானவர் என்றால் பரிசுத்தத்துல பயங்கரமானவர். When we go near to God, நம்ம கர்த்தர்கிட்ட போகும்போது நமக்கு ஒரு அச்சம் இருக்கும். நான் பாவம் செய்திருப்பேனே, நான் அதை செய்திருப்பேனே, என்னுடைய பரிசுத்தம் கர்த்தருக்கு ஈக்குவலா இருக்குமா, ஒருவேளை என்ன தள்ளிடுவாரா, பரலோகத்துல கால் வைக்க முடியுமான்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். சந்தேகமே இல்லாம கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்கக்கூடிய ஒரே ஒருவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்தத்துல பயங்கரமானவர். His holiness is awesome. அவருடைய பரிசுத்தத்துக்கு நிகர் அவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் mighty and awesome. அவர் வல்லமையும் பயங்கரமான. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வல்லமையும் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. அவர் காப்பாற்றவும் விடுவிக்கவும் வல்லமை உள்ளவர். அவருடைய நாமம் எபிரேயத்துல எல் கிபோர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல் கிபோர். He is mighty God. அவர் வல்லமை உள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, He is எல் கிபோர். பயங்கரமானவர் என்றால் ஹனோரா. ஹல்லேலூயா. ஹனோரா அப்படினா பயங்கரம். He is awesome God. அவர் யாரு? awesome God. எதற்காக இந்த வல்லமையும் எதற்காக இந்த பயங்கரம் என்றால், கர்த்தர் உங்களை எங்குமே தோக்க விடாம எல்லாவற்றிலும் அவர் முன்னாடி நிற்க விரும்புகிறார். வாசிங்க 2 நாளாகமும் 20 அதிகாரம் 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, சபையோரே, எருசலேமின் குடிகளே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சபையோரே, கிறிஸ்துவை நம்புகிற ஜனங்களே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு
எந்த விதமான ஏராளமான கூட்டத்திற்கு, நம்ம ஏற்கனவே வாசிக்கிற உபாகமம் 7:21, நீ எவர்களுக்கும் பயப்படாமல், எதை கண்டு நீ சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்துக்குள்ள இவ்வளோ பெரிய ஜனங்கள் கூட்டம் பெருத்தவர்களா இருக்கிறார்கள், நம்மை விட பலசாலிகளா இருக்கிறார்கள், எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிட்டுமா கிடைக்குமா என்ற பயம் உனக்கு வேண்டாம். ஏன்னா நான் உனக்குள்ள இருக்கிறேன். அவர்களுக்கு பலம் இருக்கலாம், ஆனால் உனக்கா இருப்பது நான் வல்லமையும் பயங்கரமானவர் என்பதை நீ அறிந்து கொள். இங்க யோசபாத்துக்கு சொல்றாரு, பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். வாசிங்க. ஹல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. கர்த்தர் அந்த காலவேளை உங்களை பார்த்துட்டு சொல்ற காரியம் அதான், பயப்படாமலும் கலங்காமலும். உங்களுடைய தேசத்துக்குள்ள நீங்க போகும்படியாய், உங்க எல்லைக்குள்ள போகும்படியாய், உங்க காரியத்திற்குள்ள போகும்படியாய், நீங்க ஒரு இடத்திற்கு போகும்படியாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். தடையாய் என்ன கதவுகள் வேணா இருக்கலாம், தடையாய் எவ்வளவு பெரிய 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 போர்ச்சவகர்கள், ராட்சசர்கள், அந்த எண்ணங்கள், இல்லாத பணங்கள், எதெல்லாம் உங்களுக்கு தடை என்று யோசிக்கிறீர்களோ, எது வேண்டுமானாலும் உங்களை தடையாய் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் வாசிங்க, சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க யுத்தத்தை எடுத்து நடத்த போறாருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அவருக்கு தோல்வி என்பது, மரண கூறினை உடைத்து எரிந்து எழுந்தவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கியவர், பாதாளத்தின் கதவுகளை திறந்தவர், திறவுகோலை உடையவர். சொல்லும் போதே யுத்தம் கர்த்தருடையது. Battle is God going to do the battle, not us. நம்முடைய யுத்தம் அல்ல, it is God's, கர்த்தருடைய யுத்தம். எது பாஸ்டர் யுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க போராடி கொண்டிருக்கிற எல்லா யுத்தத்தையும் கர்த்தர் எடுத்து ஜெயமாய் மாற்றுவார். படிக்க கூடாம நம்ம ஞானம் கெட்டு போதுன்னா அது ஒரு பெரிய யுத்தம். எப்ப பார்த்தாலும் போன்ல இருக்கிறது பெரிய யுத்தம். எப்ப பார்த்தாலும் வறுமை கோட்டுக்குள் இருப்பது ஒரு பெரிய யுத்தம். எப்ப பார்த்தாலும் கடன் பாரம் ஒரு யுத்தம். வருகிற வருமானம் கட்டங்காரங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் போறது ஒரு பெரிய யுத்தம். எது வந்தாலும் கையில நிக்காம இருக்கிறது ஒரு பெரிய யுத்தம். எப்போ எது வந்தாலும் ஒரு வியாதி நம்ம சுத்தினே இருக்கிறது ஒரு யுத்தம். எப்பவுமே நம்ம பிஸியாவே இருக்கிற மாதிரி அது ஒரு பெரிய யுத்தம். எல்லாமே யுத்தம் தான். கர்த்தர் சமூகத்தை விட்டு உங்க விலக்குற எல்லாமே யுத்தம் தான். அந்த யுத்தத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை உங்களுக்கு தருவார். அவர் சமூகத்தை நாடி ஓடி தேடி வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு. Battle is not yours but God's. Hallelujah. யுத்தம் கர்த்தருடையது. வாசிங்க அந்த வசனத்தை கடைசி பகுதி மட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த யுத்தம் 2025 யோசித்து கொண்டிருக்கிற இவ்வளவு பெரிய போராட்டத்தின் யுத்தம் உங்களுடையதல்ல. இட் இஸ் காட்ஸ். கர்த்தருடைய யுத்தமாய் மாறுகிறது. எதெல்லாம் பலவீனமாய் என்னால போராட முடியல நினைக்கிறீங்களோ, you are transferring the battle into God's. உங்க போராட்டத்தை கர்த்தர் கிட்ட கொடுக்குறீங்க. உங்க யுத்தம் கர்த்தர் தான் மாறுது. உங்க முன்னாடி நின்னுக்கிற எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் முன்னாடி நிக்க போறாரு. அவர் சமூகம் உங்க யுத்தத்துக்கு முன்னாடி நிக்க போகுது. You are transferring all the battle into God's. உங்களுடைய போராட்டங்களையும் உங்களுடைய போரையும் கர்த்தர் கிட்ட கொடுக்க போறீங்க. அவர் முன் நின்று நடத்த போகிறார். அவர் வல்லமையும் பயங்கரமானவர். He is a mighty El Gibor என்கிற mighty என்கிற வார்த்தை. ஏனா அவர் உங்க யுத்தத்தை கையில் எடுக்க போகிறார். Hallelujah. He is mighty in battle. அதாவது போர்க்களத்துல அவர் வல்லமை உள்ளவர். வாசிங்க யாத்ராகமம் 15:3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. He is mighty in battle. அவர் வல்லமை உள்ளவர். எதுல வல்லமை உள்ளவர்? யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். உங்க யுத்தங்களை அவர் வல்லமையாய் ஜெயத்துக்குள் கொண்டு வருவார். ரொம்ப நாளா போராடுறேன் பாஸ்டர், இந்த இஎம்ஐ முடிய மாட்டேங்குது. ரொம்ப நாளா போராடுறேன். இந்த இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த வட்டி என்கிற ஒரு யுத்தம் என் வாழ்க்கையில என்னை போட்டு நசுக்குது பாஸ்டர்.
வர்றது நம்ம இவ்வளவுதான், ஆனா போறது இவ்வளவு. ஒவ்வொரு மாசமும் வட்டியிலேயே வாழ்க்கை போதுன்னா ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போறார். அந்த யுத்தத்தை கர்த்தர் முடித்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை முடிச்சுட்டு இன்னொன்று ஆரம்பிக்கலாமா பாஸ்டர்? கர்த்தர் தான் இருக்கிறாருன்னு. ஹல்லேலூயா. நம்ம யோசிப்போம், பாஸ்டர் அந்த யுத்தத்தை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன், இப்போ இன்னொரு யுத்தத்தை, 2 சண்டை ஒரே டைம்ல, 2 கை இருக்கிறதுனால இப்படி ஒரு சண்டை, அப்படி ஒரு சண்டை. ஒரு போராட்டத்தில் உன்னை காப்பாத்துற, மறுபடியும் இன்னொரு போராட்டத்தில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் போராட்டத்திலிருந்து காப்பாத்துறாருன்னா, அவரு உங்களை விடுதலையோடு ஆராதிக்கும்படியாய், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய், அவரோடு உறவுல ஐக்கியத்தில் பலப்படும்படியாய் தான் அந்த யுத்தத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தராரு. மறுபடியும் ஒரு யுத்தம் முடிந்து விட்டது, இன்னொரு யுத்தத்துக்கு போயிடுவோமான்னு போயிடக்கூடாது. இருக்கிற யுத்தத்தை கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க இருந்த இடத்துல கர்த்தர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி யுத்தம் கர்த்தருடையதாய் மாறும். வாசிங்க ஏசாயா 42:13. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். பக்கத்தில் பார்த்து, அவர் வல்லமை உள்ளவர். அவர் ஏன் வல்லமையா மாறினார்னா, யுத்தத்தில் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது, அதே யுத்தத்தில் வல்லமை உள்ளவராக ஏன் இருக்கிறார்னா, வாசிங்க அந்த வசனம். கர்த்தர், நீங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்க, உங்க வேலையில, உங்க வீட்டில், உங்க உறவுல, உங்க மனசுல, உங்க சிந்தையில, எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ, அப்பெல்லாம் நான் வீக்கரா இருக்கேன் பாஸ்டர், நான் வீக்கர், அதாவது எனக்கு ஒரு பலவீனம். நான் சொன்னா என் கணவர் கேட்க மாட்டாரு, நான் சொன்னா என் மனைவி கேட்க மாட்டாங்க, நான் சொன்னா என் பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க, நான் சொன்ன மேனேஜர் மதிக்க மாட்டாரு, நான் சொன்னா முதலாளி கேட்க மாட்டாரு. எதை சொன்னாலும் யாரும் கேட்கவே மாட்டாங்க பாஸ்டர். ஏன்னா நான் பலவீனம், அவ்வளோ வீக்கா எல்லாருக்கும் தெரியுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க போராட்டத்தில் தோல்வி அடைவது போல உங்க யுத்தம் தோல்விக்கு நேராய் போகுமே. ஆனால் அப்போ அவர் வல்லமையுள்ளவராய், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். யாரு சத்துருக்கள்னா, உங்களுக்கு யாரு சத்துருக்களோ அவங்க தான் அவருக்கும். ஏன்னா யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையதாய் மாறிவிட்டது. we are transferred our battle to God. அதனால கர்த்தர் எப்படி வருவாரா? சாதாரணமா வந்தாலே ஊதி விட்டுருவாரு. மோசே, நீ என்னை பார்த்தா செத்துருவ, நீ என் மகிமைக்கு முன்னாடி நிற்க முடியாது, நான் உள்ளே வந்துட்டு போகும்போது என் பின் சாயல மாத்திரம் பாரு. அவ்வளவுதான் ஒரு மனுஷனால பார்க்க முடியும். அவர் எல் கிபோர் அப்படின்னா வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ள தேவன். அந்த யுத்தத்தை கையில் எடுக்கும் போது சாதாரணமா புறப்பட மாட்டாராம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல, ஹல்லேலூயா, ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு யுத்த வீரனை போல புறப்பட்டு, ஒரு யுத்த வீரன் எப்படி வைராக்கியம் உண்டு, நான் எப்படி ஆகிலும் என் தேசத்திற்காக இதை செய்து முடிப்பேன், இந்த யுத்தத்தை வெல்வேன் என்று எப்படி ஒரு யுத்த வீரன் கர்ஜித்து முழங்கி நிற்கிறானோ, அதை போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்த வீரனை போல முன்னாடி நின்று ஒரு ராஜாவை போல கர்ஜித்து முழங்குவார். முழங்குவது மாத்திரமல்லாம உங்க சத்துருக்களை உங்களுக்காக மேற்கொள்ளுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சத்துருக்களை உங்களுக்காக கர்த்தர் மேற்கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யுத்தம் கர்த்தருடையது. அவர் என் சத்துருக்களை எனக்காக மேற்கொள்ளுவார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? வாசிங்க எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான, நம்ம எல்லாம் ஆண்டவர் அன்புள்ளவர், அரவணைப்புள்ளவர், பண்புள்ளவர், பற்றுள்ளவர் தான் படிச்சிருப்போம். அவர் எத்தனை பாவம் எத்தனை முறை நான் இடறினாலும் அத்தனையும் பண்ணிட்டு திருப்பி பாவம் திருப்பி பாடும். எத்தனை முறை நான் நேத்தான பாடின இந்த பாட்டை
திருப்பி பக்கத்தில் அதுக்கு அந்த கேப்பில் ஒரு இடரல் வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. திருப்பி நைட்டு தூங்கும் போது பாடம் எத்தனை முறைனா எத்தனை முறைன்னு கணக்கே தெரியல. ஏன்னா அவர் அன்புள்ளவராய் கிருபை உள்ளவராய் இரக்கம் உள்ளவராய் இருப்பதினால எத்தனை முறை நீ இடறினாலும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா இங்க நம்ம எல் கிபோர் என்கிற மைட்டி காட் என்கிற அந்த வல்லமை மிக்க கர்த்தரை பார்த்துட்டு இருக்கோம். அவர் எப்படி நம்மை மீட்கும்படியாய் ரட்சிக்கும்படியாய் சிலுவையில ரத்தத்தை சிந்தும்படியாய் அன்பை வெளிப்படுத்தி பலியா கிருபாதர பலியா வந்தாரோ அது ஒரு கடவுள், அது ஒரு ஃபேஸ் ஆஃப் காட். இன்னொரு ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அவர் யாரு? பராக்கிரமசாலி, யுத்த வீரனை போல புறப்படுவார், கர்ஜிக்கிற சிங்கம் போல முழங்கி நமக்காக அந்த யுத்தத்தில் முன்னின்று நம் சத்துருக்களை முறியடிக்கிற தேவனாகிய கர்த்தர். எரேமியா 20:11 சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் இருக்கிறார் அங்க அப்படின்னுலாம் யோசிக்க கூடாது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை ஆக்டிவேட் பண்ணி மாம்சத்தை சாகடித்து ஆவியின் ரீதியா பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்றான். யாருமே இல்லையே, நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? இரா உன் கண்ணை திறந்த உடனே ஐயோ ஆண்டவரே, லட்சத்துக்கு அதிகமான இவ்வளோ பேர் சேனைகள் நம்மளோடு இருக்கிறாங்களே, அவ்வளோ சேனைகள் உங்களோட இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பராக்கிரமசாலிகள் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். இல்லை பாஸ்டர் எப்போ ஃபோன் பண்ணலாம் நம்ம பசங்க ஒரு 5 பேர் அவ்வளோதான் பாஸ்டர், நாங்கள் ஒரு 5 பேர் ரெடியா நம்ம டீமு பராக்கு டைட்டாக இருப்பாங்க பாஸ்டர், பெல்கா ஒரு 5 பேர் அடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கு பாஸ்டர். என் ஃப்ரெண்டு வந்தானா ஓரளவுக்கு சமாளிப்பான். ஹல்லேலூயா. எவ்வளோ தூரம் சமாளிக்க முடியும்? கூப்பிட்ற அன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாம் வருவானா? கேர்ள் ஃப்ரெண்டை வெளியே போயிட்டா வருவானா? தவிர்க்க முடியாமல் ஊருக்கு போயிட்டா வருவானா? அவங்க வீட்டில் டெத்துனா வருவானா? இல்லை குழந்தைய ஸ்கூலுக்கு கூட பண்ண வருவானா? ஆனால் எந்த டைம்லையும் கூப்பிட்ட உடனே கூடாமே வந்து நிற்பார்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வரும்போது அவர் சாதாரணமாக வரமாட்டார், பராக்கிரமசாலியாய். கர்த்தரோ பயங்கரமான, அந்த பயங்கரமான வார்த்தை தான் ஹெனோரா, ஆசம், டெரிபிள், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய இலச்சையை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரு? வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை உள்ள கர்த்தர் எப்படி புறப்படுவார் என்றால், அவர் யுத்த வீரனை போல பராக்கிரமசாலியை போல கர்ஜித்து முழங்கி புறப்படுவார். அப்படி புறப்படுகிற என் தேவனாகிய கர்த்தர் எதற்காக புறப்படுவார் என்றால், உங்க யுத்தத்தை அவர் எடுத்து நடத்தும்படியாய் புறப்படுவார். அப்படி நடத்த போகிற தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார் என்றால், உன்னை துன்பப்படுத்துகிற உன்னை மேற்கொள்ளாமல் இடறி விழுவார்கள், காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். உங்க எதிராக ஒரு டீம் செஞ்சு வச்சிருக்கோம், என்ன வேணா செஞ்சு வச்சிருக்கலாம், செய்வனை செஞ்சு வச்சிருக்கலாம், சூனியம் செஞ்சு வச்சிருக்கலாம், தேவையில்லாத காரியம் செஞ்சு வச்சிருக்கலாம், உங்களை விழும்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்குறாங்க பாஸ்டர்னு சொல்லுவீங்களா, அதை மாதிரி நீங்கள் எப்படா விழுவீங்கோ அப்படா பார்க்கலான்னு அமைதியாக இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் விழுந்தவனே தான் உங்கள் கண்ணு பொழக்கும். அப்பா நாம் வச்சது நடந்து விட்டது, நாம் நினைச்சது நடந்து விட்டது. அதாவது நம்மளை யுத்தத்தில் தோல்வி இவர்கள் எப்போ அடைவார்கள்? ஒரு கூட்டம் உங்களை பார்த்துக்கிட்டே, எதுலாம் யுத்தம்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. கணவனை மணி நடந்து போகிறீங்க, உலகம் பார்க்கும், சுற்றி இருக்கவங்க பார்ப்பாங்க, யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறதுனால அப்படியே நடந்து போவீங்க. ஒருவேளை கர்த்தர் விலக்கிட்டார்னா நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக போவீங்க. அப்போ உலகம் பார்க்கும், ஆஹா இதை காண தானே ஆசைப்பட்டேன். 2 பேரும் தனித்தனியாக போகிறது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். யாருக்கு? பார்க்குறவங்களுக்கு, உங்களுக்கு கிடையாது. ஒருவேளை 1 மாதம் நீங்கள் வீட்டிலே இல்லை வச்சிங்களேன், கணவன் மாட்டு கிளம்பி போகிறாரு, மனைவி வராங்க, தனியாக கிளம்பி போகிறாங்க, வராங்கன்னா அப்போ இன்னும் பார்க்குறவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை பெற்றபடி. ஒருவேளை குடும்பம் அப்படியே சதுரி போய் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அங்கே எங்கம்மா போடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்பா தீபாவளியை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அவங்களுக்கு
இந்த மாதிரி நம்ம யுத்தத்தில் எப்படா தோப்போம், எப்படா குடும்பம் பிரியும், எப்படா இவங்களுக்கு ஏதாவது நடக்கும், எப்படா வேலைக்கு போவோம், எப்படா வருமானம் இல்லாமல் இருப்பான், எப்படா அழுக்கு சட்டை போட்டு சுற்றுவான், எப்படா இவன் கார் இல்லாமல் பைக்கில் போவான், பைக் இல்லாமல் நடந்து போவான், எப்படா அவன் இருக்கிற இடத்த நீங்கள் எங்கே இருக்கல அங்கிருந்து ஒரு ஸ்டெப்பு இறங்குவான்னு யாராவது காத்துன்னு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். பிரிந்தாலும் சேரும், உடைந்தாலும் ஒட்டும். இதுவரைக்கும் எங்களை பிரித்து தூரமாய் வைத்திருந்த பிசாசு கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நிர்மலமாக்கி மீண்டும் சேர்த்து எங்களை சிங்காசனத்துல. எனக்கு என்ன ஆசைனா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரணும். எந்த போராட்டத்தை யுத்தத்தை நான் பார்த்தாலும், எந்த வாரில் பார்த்தாலும் கர்த்தர் பராக்கிரமசாலியா நிற்கணும். ஐயோ இந்த வாரில் ஆண்டவர் இல்லையன்ற அந்த முகமே ஊழியக்காருக்கு வரக்கூடாது. நீங்க ஒரு விஷயத்தை பிரச்சனையை போராட்டத்தை சொல்லும் போது நான் செபிக்கும் போது ஆவியில பார்க்கணும், கர்த்தர் அதுக்கு முன்னாடி நிற்கணும். கர்த்தர் உருவின பட்டயத்தோடு என் மகனை பாதுகாக்க நான் இருக்கிறேன். ஊழியர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு கவலைப்பட, நீ ஜெபித்து கொண்டே இரு, நான் பார்த்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிக்கணுங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல, உங்க வாசல்ல, உங்க வேலையில, உங்க படிப்புல, நீங்க எங்க போனாலும் கர்த்தர் பராக்கிரமசாலியாய் நிக்கணும். நீங்க சொல்லணும், பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் இடறல் அடைவார்கள். ஜெபிக்கும் போதே இப்படி நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. என்னை துன்பப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் இடறல் அடையணும். ஹல்லேலூயா. காரியம் வாய்க்காமல் போனபடினால வெட்கமடைவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. எப்படி தீர்க்கதரிசி எழுதுறான் பாருங்களேன். மறக்கப்படாத, யாராலையும், அதாவது மறக்கவே கூடாது அந்த இன்சிடென்ட். அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட், மறக்கப்படாத எட்டர்னல், அதாவது நித்திய. எப்படி நம்ம பரலோகத்துக்கு நித்தியமாக போக போறோமோ அது மாதிரி நித்திய இலச்சை, நித்திய அசிங்கம், அதாவது நீடித்த நாட்களா மறையப்படாத ஒரு அசிங்கத்தை கர்த்தர் உங்களை துன்பப்படுத்துறதுக்கு தர போறாரு. யாரெல்லாம் உங்களை விரோதிச்சு உங்களை விழும்படி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அது வேலையோ வீடோ உங்க சொந்தமோ பந்தமோ, உங்களுக்கு எதிராய் நீங்கள் விழுவீங்கன்னு பார்க்கிறவங்களுக்கு நித்திய இலச்சையை கர்த்தர் தருவார். அது நல்லா இருக்குதே, பரவாயில்ல, கவலைப்படாத, அவங்களுக்கு பெரிய காரியம் வந்து கொண்டிருக்கிறது. ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், சபையாருக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், யாருக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அவர் வல்லமையும் பயங்கரமானவர், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் புறப்பட்டு உங்களுக்காக உங்க சத்துருக்களை மேற்கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து அந்த வசனம். ஹல்லேலூயா. உபாகமம் 1:30. ஹல்லேலூயா. அவர் யுத்த வீரர், பராக்கிரமசாலி, கர்ஜித்து முழங்குகிறவர். அவர் என்ன பண்றார்னா, உபாகமம் 1:30 சொல்லுது, அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக போவோம் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி சொன்னவர் சாதாரணமா போல. எப்படி போறாரு? யுத்த வீரனாய், பராக்கிரமசாலியாய், பயங்கரமானவராய், வல்லமை பொருந்தியவராய் அவர் நமக்கு முன்பாக போகிறார். வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுடைய பிரச்சனையில உங்களோடு இருந்தார்ல, உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும், வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். He will do the battle. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீ மனுஷனை பிடிச்சிட்டு இருந்தனா கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். நீ உறவை பிடிச்சிருந்தனா கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார்.
நீ உன் மகனையும் பிடிச்சிருந்தா கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். நீ இவங்க தான் அவங்க தான் இவங்க அப்படின்னு யாரையோ பிடிச்சி இந்த யுத்தத்தை ஜெயிச்சலாம்னு நினைச்சனா கர்த்தர் யுத்தத்துல இறங்கி உங்களுக்காக செயல்பட மாட்டார். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி கர்த்தர் செயல்பட வேண்டும் என்றால் கர்த்தரை முன் செல்ல அலோ பண்ணணும். ஆண்டவரே உம் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார், முன்னே செல்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். How he protected, அவர் எப்படி உங்களை எகிப்து கரங்களிலிருந்து பாதுகாத்தாரோ, எப்படி வனாந்திரத்தில் பாதுகாத்தாரோ, இனி வர நாட்களிலும் எல்லா யுத்தத்திலும் அவர் உங்களை அப்படியே பாதுகாப்பார். He is going before you. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் செல்கிறார். சோ இதுவரை நம்ம பார்த்தது அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். இதுவரை நம்ம பார்த்தது அவர் எல் கிபோர் வல்லமை உள்ளவர். எதுல வல்லமை உள்ளவர் என்றால் யுத்தத்தில். ஏன் யுத்தத்தில் வல்லமை உள்ள ஒரு பராக்கிரமசாலி, யுத்த வீரனை போல புறப்படுவார், கர்ஜிக்கிறவர், முழங்குவார், முழங்கி நமக்காக நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வது மாத்திரமல்லாமல் துன்பப்படுத்துகிறவர்களை என்ன பண்ணுவார்? துன்பப்படுத்துகிறவர்களை இடரல் அடைய செய்வார். ஹல்லேலூயா. உங்க சத்துருக்களை நித்திய இலச்சை அடையும்படி செய்வார். அதனால தான் அவர் சமூகம் நமக்கு முன்னாடி போச்சுன்னா யுத்தம் அவருடையதா மாறும். எப்படியெல்லாம் அவர் அடித்து தும்சம் பண்ண வேண்டுமோ அப்படியெல்லாம் அடித்து தும்சம் பண்ணுவார். தானியேல் சிங்கத்துக்கிட்ட போய் போராடல, யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் போய் போராடல, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். கண்களில் தயவு கிடைக்க செய்தார். சிறைச்சாலை கதவுகளை சவுலு போட்டு உடைக்கல, அதுவே திறந்தது. அதுவே சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, முறிந்தது. காரணம் துதி அங்கு இருந்தது. துதிக்கிற இடத்துல கர்த்தர் வருவார். கர்த்தர் வந்தா யுத்தம் அவருடையதான் மாறும். அவர் யுத்தமா அவருடைய யுத்தமா மாறுச்சுன்னா அவர் சாதாரணமா சிலுவையில தொங்கின ஆண்டவரா இருக்க மாட்டாரு, பராக்கிரமசாலியா மாறிடுவாரு. யுத்த வீரனை போல புறப்படுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை மனக்கண்ணில் பார்க்குறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசி பார்க்குறீங்க? அல்லேலூயா. அதாவது இமேஜின் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? அப்படியே படுத்துக்கிட்டு நீங்கள் நைட்டு தூங்கும் போது அப்படியே இமேஜின் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிக்கிட்டு அவர் எல் கிபோர், ஒரு நிமிஷம் இருங்கப்பா, சொல்லுப்பா, ஒரு நிமிஷம் அவர் ஒரே நிமிஷம் ஆண்டவர் யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கேன் நான் இங்க. ஹல்லேலூயா. இமேஜின் யுவர் காட். கர்த்தரை அப்படியே பாருங்க மனக்கண்ணில். எல் கிபோர் உங்க நாமன்றீங்க, யுத்த வீரன்றீங்களே, எப்படி இருக்கும்? உண்மையாவே பயங்கரமானவர்னு பார்க்கிறோம். மோசே அந்த மலையில நீங்க இறங்கின போது காண முடியாமல் அப்படியே செத்த நாயை போல விழுந்தா நாங்க பார்க்கிறோமே, நீங்க எப்படி மகிமை பொருந்தியவராக இருந்திருப்பீங்க. ஏன் நாங்க உங்களை பார்த்தா நாங்க மறிச்சிருவோம், அவ்வளோ பெரிய மகிமை உங்களுடையதா இருக்குது. அப்போ நீங்க ஏன் எங்களை நேசிங்க? இப்படிலாம் யார் யோசிக்கிறான்னு நம்ம யோசிக்கணும், பார்க்கணும். உங்களுடைய ஃபோனில் உங்கள் வீடியோவில் என்ன அது இதுன்னு நம்ம பார்ப்பதை விட உங்கள் மனக்கண்ணில் அவரை வர்ணிச்சு பாருங்க. எப்படி ஆண்டவர் எல் கிபோர், யூ ஆர் மைட்டி காட். ஏசாயா 9:6 சொல்ல வல்லமை உள்ளவரும். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இவ்வளவு நாமங்கள் உண்டான தேவன் நீர். நீ எப்படிப்பட்டவராக இருப்பீர்? தீர்க்கதரிசி பார்க்கும் போதே அன்னைக்கு அவங்க எல்லாம் போர் வீரர்கள்லாம் யுத்தத்துக்கு போறவங்க, அவங்களுடைய கண்ணில் நீங்க பராக்கிரமசாலியா எப்படி தெரிஞ்சிருப்பீங்க? அவன் எப்படி அவர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல புறப்பட்டுன்னு போட்டிருக்கான, எப்படி நீங்க இருந்திருப்பீங்க? நீங்க ஷீல்டெல்லாம் போட்டு மிகப்பெரிய பட்டயத்தோடு இருந்திருப்பீங்களா? இருப்புற கருக்குள்ள பட்டயமா? எவ்வளவு பெரிய பட்டயமா இருந்திருக்கணும்? எப்படி 1,80,000 பேர் ஒரு நைட்ல உங்களால சாவடிக்க முடியும்? நீ எப்படிப்பட்டவர் அப்படின்னு யோசிக்கணும். கர்த்தரை பிடிச்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் அற்பமா இருக்கும். கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா மிச்சம் எல்லாமே பெரிய பாரமா மாறிடும். எத்தனை பேர் கர்த்தரை இதுக்கப்புறம் சிந்திக்க போறீங்க? கர்த்தரை உண்மையாவே யோசிக்கணும், சாட்சியில வந்து சொல்லணும்.
2-3 சகோதரர் இருக்காங்க, 2 பேர்லாம் இருக்காங்க. வந்து ஆராதிக்கும் பொழுதே நீங்கள் இங்கே ஆராதிச்சிருக்கீங்க, உங்கள் பின்னாடி வந்து ஒரு பாம்பு ஒன்று முழுங்க வந்துச்சு, ஆனால் கர்த்தர் விடலை, அது கிட்டேயே நெருங்க முடியல, அக்கினி மயமாக. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த பலிபீடத்தோடைய காட்சிகளை பார்த்து என்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. அல்லேலூயா. கண்ணை மூடனே கர்த்தர் காட்சி அளிக்கணும், கர்த்தருடைய கிருபையை பார்க்கணும், பிரசன்னத்தை பார்க்கணும். அவர் 1000-10,000 சிறந்தவர் சொல்றாங்களே, அந்த மகிமையை பார்க்கணும். இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணுமே தவிர, இப்போ நம்ம சொல்லி இருக்கிறோம் வல்லமையில அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். எல் கிபோர், அந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டு, ஆண்டவரே நீங்க எல் கிபோர். எரேமியா 20:11 சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி, அவர் என்னோட இருக்கிறார். அங்கதான் மெயின். அவர் எவ்வளவு பெரியவர் வேணா இருக்கட்டும், கப்பல் ஓடுது, ஏரோப்ளேன் ஓடுது, உனக்கு ஓடுதா? அதுதான் இம்பார்ட்டன்ட். ஹார்பர்ல 10 கப்பல் ஓடுது, ஏர்போர்ட்ல 10 பிளைன் ஓடுது, அங்கங்க 2-3 ட்ரெயின் ஓடுது, கார் ஓடுது, உனக்கு ஓடுதா? ஹல்லேலூயா. எல்லாம் ஓடுது, நம்ம பேர்ல என்ன ஓடுதுன்னு தான் நமக்கு. அவர் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளவு பெரிய பயங்கரமானவர், எவ்வளவு பெரிய யுத்தவர், எல்லாம் ஓகே. அவர் உன்னோடு இருக்கிறாரா? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இஸ் மைட்டி. அவர் எவ்வளவு வல்லமை புரிந்தவராக இருக்கிறார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெரி இம்பார்ட்டன்ட் எதுனா, அவர் உன்னோடு இருக்கிறாரா? இஸ் he with you or not? அவர் என்னோடு இருக்கிறார், அவர் பயங்கரமானவர் சொல்வதுதான் சிறந்த சாட்சி. அந்த தைரியம் நமக்கு வரணும், அந்த பயங்கரமான பரிசுத்தம் நமக்குள்ள வரணும். He is mighty enough. என்னோடு இருக்கிறார் என் தேவனாகிய கர்த்தர், எனக்குள்ள இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் பயங்கரமும் வல்லமையுமானவர். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் யுத்த வீரனை போல எனக்காக புறப்படுவார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதுதான் அந்த உபாகமும் 7:21 நம்மளுடைய வசனம், நம்மளுடைய தீர்க்க தரிசன வசனத்துல, அவர் உனக்குள்ளே. யார் உனக்குள்ளே இருக்கிறார்? யுத்தத்தில் வல்லமை உள்ள எல் கிபோர் என்கிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அததான் எரேமியா 20:11 சொல்றார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். He is with me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னோடு இருக்கிறார். என்னால முடியாத, என்னால இது முடியல அப்படின்னு நினைக்கிற இடத்தெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு தகப்பன் இல்லை, எனக்கு தாய் இல்லை, எனக்கு அவங்க இல்லை, எனக்கு இவங்க இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்குன்னு பேச ஒரு உறவு கூட இல்லை நினைக்கிறீங்கன்னா, கர்த்தர் உறவுகளை உங்களுக்கு தருவார். உங்களுக்காக யோசிக்கிற ஆட்களை உங்களுக்கு தருவார். உங்களுக்காக எதை செஞ்சா நல்லா இருக்குமோ அந்த ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். செய்த கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். அந்த கரங்கள் பலப்படும், அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். எல்லா விபத்து ஆபத்துக்கெல்லாம் கர்த்தர் வேலி அடைப்பார். ஏன்னா அவர் வல்லமையும் பயங்கரமான எல் கிபோர் என்கிற பராக்கிரமசாலி. உருவின பட்டயத்தோடு உங்க பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்க கணவனை பாதுகாப்பார், உங்க உறவுகள் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. அவர் நாமத்தை பேசும்போது நமக்கு ஒரு கர்ஜனை வரணுங்க. ஏன்னா நமக்காக கர்ஜிக்கிறவர் அவர், நமக்காக முன்னின்று போராடுகிறவர் அவர், நம்முடைய யுத்தத்தை அவர் கரங்களை எடுத்து நடத்துகிறவர் அவர். He is mighty. செபிக்கும் பொழுது அந்த வசனம் உங்க வாயில வரணும். ஆண்டவரே வல்லமையும் பயங்கரமானவரே, நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். தீர்க்கதரிசி சொன்னா என்னோடு இருக்கிறார் என்று, நானும் சொல்லுகிறேன் என்னோடு நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். யுத்தம் உங்களுடையது, யுத்தம் உங்களுடையது. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க, அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் யுத்த வீரனை போல புறப்படுவார், உங்க சத்துருக்களை மேற்கொள்ளுவார். Don't worry. Hallelujah. Fear not. பயப்பட வேண்டாம். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நான் அன்னைக்கு சொல்லும் போது அவர் எனக்குள்ளே இருக்கிறார் வல்லமை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர். அது தெரிஞ்சாதான் அவர் இருப்பதுக்கே ஒரு பெரியவன். அவர் உனக்குள்ள இருக்கு. பயப்பட வேண்டாம், அவர்களை கண்டு நீ பயப்பட வேண்டாம். எவர்களை? கானானியர்களை கண்டு நீ
கிர்காசியர், தெற்காசியர், எமோரியர், எபேசியர், யாரெல்லாம் உள்ள 7 ஜாதி, பெருத்த ஜாதி யார் இருக்கிறார்களோ அவர்களை கண்டு நீ பயப்பட வேண்டாம். நான் உனக்குள்ள இருக்கிறேன். யார் என்று நீ பார்த்தனா, நான் பயங்கரமான யுத்த வீரன், பராக்கிரமசாலி. நான் உனக்குள்ள இருக்கிறபடினால நீ பயப்பட. நான் வல்லமையும் பயங்கரமான தேவன். இந்த வசனத்தை தான் அவங்களுக்கு சொல்றாரு. யாருக்கு சொல்றார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். அவங்க அந்த சுதந்திர தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாக இருக்கிற பயத்தை போக்கும்படியாய் நான் எப்படி எகிப்து கையிலிருந்து உங்களை விடுவித்தேனோ, எப்படி வனாந்திரத்தில் நடத்தி வந்தேனோ, அதே போல இவர்களையும் மடங்கடிக்க வல்லமை உள்ளவர் நானே, பயங்கரமான தேவன் நானே. நான் உங்களை சுதந்திரிக்கும்படி செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சிலுவையில மரித்த ஆண்டவரை பார்த்து ஐயோ அவர் பாவமானவர் நினைக்க வேண்டாம். அது நமக்காக செய்தது, நம்முடைய பாவங்களுக்காக செய்தது. அவர் எப்போது மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றாரோ அவர் மறுபடியும் அந்த பராக்கிரமசாலி இடத்துக்கு போயிட்டாரு. அவர் ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் nobody can match. ஹல்லேலூயா. அவர் தான் வல்லமையும் பயங்கரமும் மானவர். அடுத்தது அவர் விடுவிப்பதில் வல்லமை உள்ளவர். is mighty in battle, El Gibor. is mighty in deliverance, El Shaddai. அந்த எல் ஷடாயை பற்றி வருகிற வாரத்தில் எடுக்கிற எல்லா கண்களை மூடுவோமா? எல்லா கண்களை மூடி முடிந்த அளவுக்கு முழங்கால் படிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பராக்கிரமசாலி, நீ எனக்குள்ளே இருக்கிறீங்க ராஜா. இந்த மாச வாக்குதத்தை நாங்கள் பிடிக்கிறோம். பயப்பட வேண்டாம், நான் உனக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னீங்க. ஐ எம் இன்சைட் யூன்னு சொன்னீங்க. நீங்க என்னோடு இருந்து என் யுத்தத்தை நடத்தும்படியாய் நான் முடியாம நிறைய இடத்துல கஷ்டப்படுறேன்ப்பா. நீங்க தான் பெரிய நாமத்தை உடைய தேவனாகிய கர்த்தர். இந்த யுத்தத்தை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த யுத்தம் உடையதாய் மாறட்டும்பா. நடக்க முடியாத இடத்துல உம்முடைய பராக்கிரமங்களை நடக்க செய்யட்டும். ஓட முடியாத இடத்துல உம்முடைய பராக்கிரமங்களை ஓட செய்யட்டும். இந்த யுத்தம் எங்களை ஒரு மாதிரி கர்த்தர்கிட்ட இருந்து விலக்குதுன்னு யோசிக்கிற இடத்துல உம்முடைய பராக்கிரமம் மறுபடியும் உம்முடைய பக்கம் எங்களை சேர்க்கட்டும். உம் நாமம் எல் கிபோர், மைட்டி, வல்லமை பொருந்தியவர் நீரப்பா. ஹல்லேலூயா. உம் நாமம் பெரியது. நீர் எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும். என் பலவீனத்துல உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும். என் தோல்வியில உம்முடைய ஜெயம் அதிசயத்தை செய்யும். என் பிரச்சனையில் உம்முடைய கரம் அற்புதத்தை நடப்பிக்கும். என் பிள்ளைகளையும் எங்க சபையாரையும் எங்க சபையார் குடும்பத்தாரையும் உம்முடைய பராக்கிரமம் தாங்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுவரை போராடி வந்த யுத்தம் எங்களுடையதல்ல, கர்த்தருடையதாய் மாறட்டும். கர்த்தர் எங்களுக்கு அங்க யுத்தம் பண்ணட்டும். எங்கள் எதிரிகள், எங்க பிசாசு எங்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களை கர்த்தர் எங்க மேல வராதபடி நீர் முன் நின்று யுத்தம் செய்து அதை மேற்கொண்டு சங்கரிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. வழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்னியம் ஐக்கியம் என்றும் என்றும் சதாகாலம் நம்மோடு இருப்பதாக. லேலுயா, லேலுயா, லேலுயா.